கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதில் விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறாரு. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம கிரைஸ்டுக்கு ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளாடி கண்டிப்பாக அந்த விசுவாசம்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் யாரும் நம்ம தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்க முடியாது, நித்தியத்துக்கு உள்ளாடி என்றாக முடியாது. அப்போ விசுவாசம் மேஜர் கான்செப்ட். இந்த விசுவாசத்துக்கு தடையாக இருக்கிறது பயம். இந்த பயத்தை மாற்றுறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணுற அழகாக எல்லா இடத்துலையும் சொல்லுவார், நீங்கள் ஏன் பயப்பட்டீங்க, விசுவாசம் உங்கள்கிட்ட ஏன் இல்லாமல் போச்சு. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. இந்த பயம்னு சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் வருகிற ஒரு காரியம். யாராக இருந்தாலும், அது பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி தான், தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பயம் அவங்கள ஒட்டி கொண்டே இருக்குது. அந்த பயம் வாரதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ அந்த கான்செப்ட் இல்லை, விசுவாசத்தை குறித்து நான் இந்த நாட்களில் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த 9வது வசனத்தில் தமக்கு பின் செல்கிறல திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதை யாரை பார்த்து இந்த விசுவாசத்தை யாரை பார்த்து சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஜனங்கள்கிட்ட அவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, இவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை போல நான் ஒரு விசுவாசத்தை எங்க பார்த்துட்டு இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் நான் பார்த்ததில்லை. அப்போ இப்படி ஒரு விசுவாசம் யாரை பார்த்து சொல்றாங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் போறாங்க, அற்புதம் வாங்கினவங்க போறாங்க, வசனத்தை கேட்டவர்கள் போறாங்க. அவங்களுக்குள்ளையும் சேத்தான் சொல்றாரு, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களே, உங்க கூட நான் பார்த்ததில்லை. அப்போ அப்படி ஒரு விசுவாசம், அது என்ன விசுவாசம்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாடி இதை விட நீங்கள் மேன்மையான ஒரு விசுவாசத்தை இவனுக்கு உள்ளாடி நான் பார்க்குறேன்னு சொன்னால் அது என்ன விசுவாசம்? அப்போ நம்ம நாட்கள்லையும் நம்மளும் என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், தேவனோடு இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், சண்டே கிளாஸ், அந்த நிறைய காரியங்கள் தேவனுக்கு செய்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், பைபிள் ரீட் பண்ணுறோம், அனைவருக்கு மெசேஜ் கொடுக்கலாம். என்னென்ன காரியம் செய்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை விட விசுவாசம் எனக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் என்னன்னு நம்ம கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அந்த விசுவாசம்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் விசுவாசத்தை குறிப்பிடுறது எதையெல்லாம் நம்மகிட்ட கேட்ட விசுவாசம் என்னன்னு சொன்னீங்க, நம்ம என்ன நினைப்போம்னா, இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன், ஓகே அக்செப்ட் பண்ணுறோம். பேதுரு அழகாக சொன்னார், நீ தான் மெய்யான தேவகுமாரன், உங்கள்கிட்ட இல்லாத வசனம் வேறு எங்கே கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டார், கடல் மேல் நடந்துட்டு போன விசுவாசம் எங்கே போச்சு. அப்போ அதை காட்டிலும் ஒரு மேலான விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் எப்பொழுது மேலோங்கி இருக்கணும் நம்ம அறியணும். நம்ம அப்போ என்ன விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொல்லதும் நம்ம அறிஞ்சிருக்கணும். இதை 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 6ல், அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போன போது 100க்கு அதிபதியின் சேகதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, ஃபர்ஸ்ட் திங், அவன் அந்த வேலைக்காரனுக்கு வேண்டி இயேசு கிறிஸ்துவ கிட்ட போய் நிற்கிறான். நமக்கு வேண்டி போகிறோமா, நம்ம பிரச்சனைக்கு வேண்டி போகிறோமா? அப்போ அதில் இன்னொரு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா, திமிர்வாதக்காரன் படுத்திருக்கிற நேரம் 4 பேருக்கு விசுவாசத்தை பார்த்தா என்ன பண்ணார், தேவன் விடுதலை கொடுத்தார். அப்போ எப்போதுமே நம்ம விசுவாசத்தை தேவன் மானிக்கிறது எப்போன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்தில் நான் எத்தனை பேருக்கு வேண்டி நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சந்நிதியில் போய் நான் ஒரு காரியம் செய்துட்டு இருக்கேன். ப்ரேயராக இருக்கட்டும், மெசேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா பைபிள் ரெடி, என்ன காரியம் செய்தாலும் இன்னொரு ஆள் பிரயோஜனப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ஃபஸ்ட்டு நம்மளை விட்டு நம்ம சொத்து, நம்ம குடும்பம், இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இதுனா காலும் பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னொரு காலுக்கு வேண்டி நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங் இது. அப்போ என்ன சொல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே என்ன நடக்கும், அவன் வேலைக்காரன் சுஸ்தம் ஆவான். அப்போ இவர் எங்கே வாராரு, நேரே இவங்க வீட்டுக்குள்ளே, 100க்கு அதிபதிக்கு வீட்டுக்குள்ளே வாரதுக்காக ரெடியாகி எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவ கூட கிட்டத்தட்ட 5000 பேர் இருப்பாங்க. ஏன்னா 5000 பேர் போஷித்தார்கள்னு இருக்குது.
அப்போ 5000 பேரை கூட்டிகிட்டு அவர் நேராக வாரதங்க இந்த 100க்கு அதிபதி வீட்டில் ஏன்னா விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா, அப்போ இந்த 100க்கு அதிபதியை குறித்து அநேக நிறைய சாட்சி சொல்லுவாங்க. அவன் நமக்கு வேண்டி ஜப ஆலயத்தை கட்டியிருக்கிறான், அது செய்திருக்கிறான், இது நமக்கு நிறைய செய்திருக்கிறான், அதனால நீங்கள் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரவனாக இருக்கிறீங்க அப்படி சொல்ல நான் வந்து இயேசு கிறிஸ்து சரி அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு என்ன வேணும்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர நேரம் தான் இவன் ஆட்டோமேட்டிக் அவர் நண்பர்களுக்கு சொல்லி விட்டான், தேவன் இங்கே வர்றதுக்கு விட வேண்டாம், அவரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்ல காரணம் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆறுகளுக்கு வீட்டில் யாரும் போக மாட்டாங்க. அப்போ மெயின் திங். அப்போ இதில் என்ன சொல்கிறான்னா, நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பார்த்துறேன். ஃபர்ஸ்ட் அவன் வந்து அவனை சரண்டர் பண்ணுறான். நான் இவ்வளோ கெட்டியிருந்தாலும் இவ்வளோ தேவனுக்கு வேண்டி செய்தாலும் நான் வந்து என் நண்பர்களுக்கு வேண்டி எனக்கு வேலைக்காரனுக்கு வேண்டி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் உங்களை வர சொன்னாலும் நான் ஏன் சொன்னேன்னா, ஜஸ்ட் நீ அங்கே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படியே அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிட்டு நீர் எனக்கு வீட்லேயோ வர்றதுக்கு நான் பாத்திரவானா இல்லை. அவன் சரண்டர் ஆகிறான், அவன் சம்மதிக்கிறான். என்ன சம்மதிக்கிறான்னா, ஐ ஆம் நாட் கிளியர் பிஃபோர் யூ. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக கிளியர் ஆகிறது கூட இல்லை. நான் நியாய பிரமாணத்தின்படியும் இந்த உலக சட்டத்தின்படியும் இல்லை. நான் வந்து நீங்கள் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆனால் எனக்கு வியாதியை படுத்திருக்கிறவனுக்கு மேலே அவனுக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. அவனுக்கு வேண்டி வாய்த்தவன். ஒருவேளை அவன் கிளியராக இருந்திருப்பானா இருக்கும் அவனுக்கு வேலைக்காரன். இதனால என்ன பண்ணுறான், எனக்கு வீட்டுக்கு நீங்கள் வராட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறதுக்கும் காரணமாக இருக்கணும்னு இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அவனுக்காக வேண்டி மன்றாடுறான். ஃபர்ஸ்ட் திங் சரண்டர் ஹிம்செல்ஃப். அப்போ நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக இன்னொரு ஆளுக்கு வேண்டி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும், இன்னொரு ஆளுக்கு வேண்டி ஒரு காரியம் செய்யணும். அதில் முதலாவது நாம் எப்படி இருக்கிறோம்னு தேவன் பார்க்குறாரு. நீ ப்ரேயர் பண்ணுற நேரமும், நீ ஒரு ஆளுக்கு வேண்டி மன்றாடுற நேரமும், ஜெபம் பண்ணுற நேரமும், மெசேஜ் கொடுக்குற நேரம், கவுன்சிலிங் பண்ணுற நேரம், அது தேவனை குறித்து பேசுகிற எல்லா இடத்துலையும் சாட்சியுள்ளவனாக இருந்தாலும் பர்சனலி நீ தேவனுக்கு கூட என்னமா இருக்கிறோன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அவன் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஏன்னா நீங்கள் எல்லாம் எங்கேயோ பரிசுத்தராக இருக்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள், எனக்கு கூட என்ன பேசுகிற அளவுக்கு நான் வந்து உங்கள் கூட வந்து இருக்கிறதுக்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். அதனால் நீங்கள் வர வேண்டாம். அடுத்தது நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக, அதனால் நான் அங்கே வாரதுக்கும் நான் என்னை பாத்திரவானாய் எண்ணவில்லை. ஃபர்ஸ்ட் திங், நீர் என் வீட்டு வாசல் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை. நீங்கள் இங்கே வாரதுக்கும் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் நான் கிடையாது. அதே போல் நான் உங்ககிட்ட வாரதுக்கும் நான் வந்து என்னது பெரிய ஆள் கிடையாது. அதனால் தயவு செய்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் டிஸ்டன்ஸில் தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவனுக்கு கண்டிப்பாக என்ன நடக்கும், விடுதலை குடிப்பீங்கன்னு உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் அவன் தெளிவாக சொல்கிறான். இப்படி ஒரு வார்த்தை தான் அந்த 100க்கு அதிபதியிலேருந்து வாயிலேருந்து வருது. அதுக்கு அடுத்து அவன் கண்டினியூ பண்ணுறான் 8வது வசனத்தில், எனக்கு அதிகாரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் வா என்றால் வா, போகிறான், வருகிறான், போகிறான், எல்லாம் செய்கிறான். இது சொல்லி முடிச்சோன்னா இது போல ஒரு விசுவாசம். அப்போ தேவன் எதிர்பார்க்குற விசுவாசம் என்னன்னா, இன்னொரு ஆளுக்கு வேண்டி நம்ம லைஃப்பில் தேவனை குறித்து என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், இன்னொரு ஆளுக்கு வேண்டி ரெக்கமெண்டேஷன், அல்லது இன்னொரு ஆளுக்கு வேண்டி நாம் பிரயாசப்படுறோமா, இப்படி ஒரு காரியம் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கும். ரெண்டாவது, நான் தகுதி இல்லாதவன் சொல்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஏன்னா அவரை விட பரிசுத்தவான்கள் யாரும் கிடையாது. அவன் வேற யாரையும் பார்க்கல. அவன் ஏன் வந்து அங்கே அது என்ன ஜபா ஆலய தலைவனையாக அனுப்புனார் அவர்கிட்ட பேசுறது. இவன் நேரே போகலை. ஏன்னா நான் தகுதியற்றவன். அவனுக்கு காசு இருக்கு, அவன் இதெல்லாம் செய்தான். ஆலயம் கட்டினா அது செய்தான், இது செய்தான், எல்லாம் காசு இருந்துச்சு, அதனால செய்தான். ஆனால் அவனுக்கு பர்சனல் லைஃப்பில் அவனுக்கு தெரியும், நான் ஒரு கிளியர் உள்ள மனுஷன் கிடையாது. ஏன்னா தேவன் உள்ளத்தை ஆழத்தை அறிகிற தேவனாக இருக்கார். இந்த நம்ம நாட்கள்லையும் நாம் எப்படி இருக்கிறோம், அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறோமா, அவருக்கு முன்பாக முழுமையாக நம்ம சரண்டர் பண்ணியிருக்கிறோமா, அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம், தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா, நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா. இன்னும் சொல்ல போனால் காடுக்கு முன்னாடி வர நேரம், காட் நான் வந்து எல்லாம் எனக்கு விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிறேன், எனக்கு அது செய்கிறேன், இது செய்கிறேன், இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு விசுவாசம் எங்கே மேன்மையாக இருக்கணும், எவ்வளவு தூரம் நான் வந்து தாழ்மை குணம் உள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் பாத்திரவானா இல்லைன்னு சொல்லி நான் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறேன். நான் இன்னொரு ஆளுக்கு வேண்டி நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவில் நான் உயர்ந்தவன் அல்ல.
உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குற அளவில் நான் உயர்ந்தவன் அல்ல. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை தான் என்ன பண்ணுறாரு அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நமக்கு உள்ளாடி இருக்குன்னா நம்முடைய விசுவாசம் உயர்ந்ததாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மணிக்கூர் ப்ரேயர் பண்ணுறோம், இல்லை தேவனோட வசனம் படித்தோம். இப்போ எக்ஸாம்பிள் நானும் இருக்கிறேன், எல்லாம் படிச்சுட்டு மெசேஜ் கொடுக்குறேன். மெசேஜ் கொடுத்த உடனே நான் வந்து பயங்கர விசுவாசத்தில் இருக்கிறேன், எல்லாம் வெளியில் உள்ள ஆளுகளுக்கு தெரியும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் எதிர்பார்க்குறது என்னன்னா, டோரிஸ் என்ன நோக்கத்தோடு நான் இந்த காரியத்தை செய்கிறேன், என்னோட நோக்கம் என்ன, நான் எப்படிப்பட்டவன் உள்ளது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நான் ஓப்பன் மைண்டடாக அங்கே அடிக்கிறேன். காட் இதெல்லாம் நான் வந்து தகுதி உள்ளவன் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து உங்களை ஏற்றுக்கொள்கிற அளவில் நான் பெரிய ஆளும் கிடையாது. எனக்கு வேலைக்காரன் வந்து கஷ்டத்தில் இருக்கு, அவனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அவன் தகுதி உள்ளவனாக இருப்பான். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் காதில் போடணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், இவனுடைய விசுவாசம் பயங்கரமாக இருக்குது, நீங்கள்லாம் எனக்கு பேக்கில் ஃபாலோ பண்ணுறீங்களேப்பா, இது போல் விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கான ஒரு கொஸ்டின் மார்க் தான் போடுறாரு. அப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குது, தாழ்மையாக இருக்கா? விசுவாசம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னா தாழ்மையாக இருக்கணும். இன்னொரு ஆளுக்கு வேண்டி நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நாட்களும், நம்முடைய வசனங்களும், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய கேட்குற சாட்சி எல்லாமே வந்து இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கா, என்ன நம்முடைய விசுவாசம் உயர்ந்ததாக இருக்கிறது. இதான் அழகா தேவன் சொல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தை நம்ம வந்து விட்டுவிடாதபடி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.